சற்றுமுன் திமுகவில் இணைந்தார் பொள்ளாச்சி ஜெயராமன். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு நாளுக்கு நாள் பல்வேறு விவகாரங்கள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவருக்கு உடன் நின்ற பலரே வெளியேறிவிட்டனர். மேலும் அதிமுகவிலிருந்து திமுகவில் சேரும் படலமும் மிக தீவிரமாக அரங்கேறி வருகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அதிருப்தியில் இருக்கும் பல முக்கிய நிர்வாகிகள், முக்கிய புள்ளிகள் அடுத்தடுத்து திமுகவுக்கு தாவி வருகின்றனர். அந்த வகையில் சமீபத்தில் கூட அன்வர் ராஜா, மைத்ரேயன், மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன் என அந்த பட்டியல் பெரிதாகிறது. அதே நேரத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வருபவர்களுக்கு உடனடியாக பதவியும் அளிக்கப்பட்டு உரிய முக்கியத்துவம் தரப்படுகிறது. இதனால் திமுக தலைமை மீது நம்பிக்கை வந்துள்ளதால் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் வருகின்றனர். கடந்த காலங்களில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன், தங்க தமிழ்ச்செல்வன், தோப்பு வெங்கடாச்சலம் என பலரும் அமைச்சர்களாகவும் எம்பிக்களாகவும் மாவட்ட செயலாளர்களாகவும் இருக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல தமிழக அரசியல் சூழல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை காண தொடங்கியுள்ளது. திமுக தனது கூட்டணிகளையும் கட்சியின் அமைப்புருவத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாக மாறி வருகிறது. இன்னும் 5 மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க தயாராகி வருகின்றது. கூட்டணியை உறுதிப்படுத்துவதுடன் மாற்றுக் கட்சியினர் தங்களது அணியில் சேரும் பணிகளையும் வேகப்படுத்தி வருகிறது. இதன் காரணமாகவே தினமும் திமுகவின் அமைப்பு பலம் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிமுக மற்றும் அமமுகவிலிருந்து விலகிய 70க்கும் மேற்பட்டோர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். அதற்கு பிறகு ஓபிஎஸ் அணியின் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ். கதிரவன் மற்றும் நெல்லை தொழிலதிபர் ஆர். முருகன் ஆகியோர் இணைந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த இணைப்புகள் திமுகவிற்கு தென் மாவட்டங்களில் அரசியல் பலம் கூட்டுவதாகவே கருதப்பட்டு வருகிறது. மேலும் தென் மாவட்டங்களில் திமுகவின் வலிமையை காட்டும் விதமாக விரைவில் மாபெரும் இணைப்பு விழாவை நடத்தும் திட்டத்தில் மனோஜ் பாண்டியன் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது வரவிருக்கும் தேர்தலுக்கான கட்சியின் உள்துறை தயார் நிலையை வெளிப்படுத்துகிறது. இந்த வகையில் தொடர்ந்து நடைபெறும் இணைப்புகள் திமுகவின் அரசியல் செல்வாக்கை விரிவாக்கி தமிழ்நாடு தேர்தல் களத்தில் புதிய சமநிலைகளை உருவாக்கியும் வருகின்றன. தமிழக அரசியல் சூழல் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய மாற்றங்களை காணத் தொடங்கியுள்ளது. திமுக தனது கூட்டணிகளையும் கட்சியின் அமைப்பு பூர்வத்தையும் விரிவுபடுத்தும் முயற்சியில் தீவிரம் காட்டுவதால் மாநில அரசியல் மேலும் சுவாரஸ்யமாகவே மாறி வருகிறது. இந்த நிலையில்தான் 2026 தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருக்கும் முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்களை அதிமுகவிற்கு அழைத்து வர அமைச்சர்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலத்தில் இதனை மிகவும் சிரத்தையோடு மேற்கொள்ள வேண்டும் என திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பிறகுதான் பலரும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கொங்கு மண்டலத்தில் செல்வாக்கு மிகுந்த தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவில் தான் இணைந்துள்ளார். தற்போது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து விலகி இருக்கும் நிலையில் அவரையும் சில அமைச்சர்கள் தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக ஜெயலலிதா கால அரசியல்வாதியும் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கிய புள்ளியும் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளர் ஒருவர் திமுக அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக சொல்லப்பட்டு வந்தது. மேலும் 2 அமைச்சர்கள் அவரை தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும், திமுகவிற்கு வந்தால் உரிய பதவி வரும், தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு, தேர்தலில் வென்றால் அமைச்சர் பதவி என பேசி வருகிறார்களாம். இளநீருக்கு பெயர் பெற்ற கோவை மாவட்டத்தின் ஒரு ஒன்றியத்தின் பெயரை தனது பெயருக்கு முன்னால் வைத்திருக்கும் அந்த புள்ளியும் அதற்கு சம்மதித்ததாகவே சொல்லப்படுகிறது. இருந்தபோதும் தற்போது அரசியல் சூழல்கள் சரியில்லாததால் திமுகவிற்கு செல்லலாமா வேண்டாமா என தீவிர ஆதரவாளர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று திமுகவிற்கு செல்லும் படலம் தொடங்கும் என்கின்றனர். அது மட்டுமில்லாமல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருப்பதால் அதற்காக தேர்தல் ஆணையமும் மாநில கட்சிகளும் சிறப்பாக செயலாற்றியும் வருகின்றனர். இந்த நிலையில் இபிஎஸ் அதிமுகவின் ஆட்சி பொறுப்பை ஏற்றதிலிருந்தே அந்த கட்சி தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது. மேலும் இபிஎஸ்ஸின் தலைமையில் நம்பிக்கையில்லாத பல்வேறு முக்கிய பொறுப்பாளர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து வேறு கட்சியில் இணைந்தும் வருகின்றனர். இவையெல்லாம் பல வருடங்களாக ஆட்சியிலிருந்த அதிமுகவின் மேல் மக்களுக்கு நம்பிக்கை இழக்க காரணமாக அமைந்துவிட்டது. இதுவே அதிமுகவின் தோல்விக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது.
அதிமுகவின் வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தும் வகையில் நால்வர் அணி உருவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது புதிய திருப்பமாக புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கரன் அவர்களும் அதிமுகவிலிருந்து திடீரென விலகியுள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பிய அவர் இனி கட்சி பணிகளை தொடர முடியாத காரணத்தினால் அடிப்படை உறுப்பினர் பதவி உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளையும் கைவிடுவதாக அறிவித்திருக்கிறார். இவரின் இந்த ராஜினாமா கடிதம் ஒரு அரசியல் சமிக்கையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இவரின் இந்த விலகலுக்கு அதிமுக தலைமையின் மேல் உள்ள அதிருப்தியே காரணம் என்று பலரும் கூறி வருகின்றனர். எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய அதிமுக தற்போது இல்லை என்று கூறி பலரும் திமுகவில் இணைந்ததால் அடிப்படை உறுப்பினர் பதவிகளையும் துறந்த பாஸ்கரனும் கூடிய விரைவில் திமுகவில் இணைவார் என்றும் யூகிக்கப்பட்டு வருகிறது. இவரின் இந்த திடீர் முடிவு அரசியல் அரங்கில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று அரசியல் வல்லுநர்களும் கருத்துக்களை தெரிவித்தும் வருகின்றனர். இந்த நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மற்றும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரான பொள்ளாச்சி ஜெயராமனிடம் திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வந்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்தது. அதேபோல் 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைந்து வருகிறது. ஆளும் திமுகவுடன் பல அதிமுக முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவிலும் இணைந்து வருகிறார்கள். ஒரு பெரிய குழுவே கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்தது. மேலும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளால் அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சக்கட்டத்தை எட்டி வருகின்றன. தெளிவான தலைமை இல்லாததால் கட்சி பலவீனமடைந்து வருவதாகவும் சில அதிமுக தலைவர்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வந்தார்கள். திமுகவில் இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என்று அதிமுக குழுவினர் நம்புகின்றனர். இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவிடையே கவலையை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது தொடர்பாக ரகசியமாக சென்னையில் திமுகவில் சீனியர்களிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசி வருவதாக சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இதற்காக திமுக மூத்த அமைச்சரிடம் பொள்ளாச்சி ஜெயராமன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அவருடைய ஆதரவாளர்களும் திமுகவில் இணைய சம்மதம் தெரிவித்ததாகவும் மேலும் பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் இணைந்தால் அவருக்கு மிக உயர்ந்த பதவி ஸ்டாலின் கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர் திமுகவில் இணைவது குறித்து மிகப்பெரிய விழாவாக நடத்தலாமா அல்லது அண்ணா அறிவாலயத்தில் பொள்ளாச்சி ஜெயராமனை வரவழைத்து அவருக்கு வரவேற்பு கொடுத்து திமுகவில் இணைப்பு விழா கொடுக்கலாமா என்ற பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. எதுவாக இருந்தாலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் ஏற்கனவே அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்து வந்த நிலையில் தற்போது எடப்பாடியின் நெருங்கிய ஆதரவாளரான பொள்ளாச்சி ஜெயராமன் திமுகவில் இணைந்த செய்தி ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த பொள்ளாச்சி ஜெயராமன் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.